ஐயோ, லக் இருக்கு பார்த்துட்டோம். ஹோட்டல் எங்கே இருக்கிறாய்? மறையூர் நேரம் ரூட் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. எங்கே சுற்றிட்டு இருக்கோன்னு எனக்கே தெரியல. நமக்கு என்ன ட்ரெக்கிங் போகிறது புதுசாக போவோம். சரியான குளிருதுங்க, சில்லுன்னு இருக்கு. ஆனால் எல்லோட ஜாமுன் போட்டிருக்கு. இந்த லெஃப்ட் சைடு தான் போயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. சரி, அப்படியே நம்ம கிளம்பலாம். போகிற வழியில் ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பு முடிச்சிடலாம். ஸோ போகிற வழியில் தான் வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி பார்ப்போங்க. இதுக்கு இந்த வியூ பாயிண்ட் தான் கெத்தாக இருக்குது. ஆனால் இதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்கான், அதுவும் இதே தான் தெரியும். நம்ம சும்மா இந்த கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாங்க. வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வருதான்னு தெரில, கேட்போம். தண்ணி வருதுன்னு சொன்னால் போகலாம், இல்லைனா அப்படியே வீட்டுக்கு நடைய கட்டிட வேண்டியதுதான். டைம் வந்து 2:30 மேலே ஆச்சு. அதெல்லாம் வச்சுக்கோங்க, ஒர்த்துங்க. வியூ பாயிண்ட் சத்தியமாக சொல்கிற ஒர்த்து. ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புவோமா? இந்த மேட்டை ஏற்றணும். இப்போ டாஸ்க்கே இந்த மேட்டை ஏற்றுறது தான். கீழே இடிக்காது. ஓ, இடிச்சிருச்சு. ஐயோ, இடிச்சிருச்சு. லைட்டாக அடிச்சிருச்சு. ஏறு தெரியும், இந்த மாதிரி அடிக்கணும். ஏன்னா ரொம்ப ஹைட்டுனா அப்புறம் அடிக்க தானே செய்யும். மனசு வலிக்குது. மேடு வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த பிரம்மரா வியூ பாயிண்ட் 1 அது வந்து அது இதே மாதிரி தான், ஆனால் நார்மல் பிரம்மரா தாங்க, நல்லாயிருக்கு. இங்கே வரவங்களும் இங்கேயும் வண்டி வரும், ட்ரீ ஹவுஸ் மேலே நின்று பார்க்கலாம். 2 வியூவுமே நல்லா இருக்குது. நம்ம வந்து வெறும் பிரம்மரா அதுக்கு மட்டும் தான் போகிறோம், வியூ பாயிண்ட் 1க்குலாம் போகல. இப்போ நம்ம எங்கேயாவது வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம், இல்லைனா கிளம்பிட வேண்டியதுதான். நம்ம இந்த ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் தான் பார்த்தோம். ஒரு சீசன் இல்லைங்க, நம்ம வந்து சீசன் அப்போ வந்திருக்கணும், சீசனே இல்லை. அதனால வேறு நமக்கு ஆப்ஷன் இல்லை. மணி 3 ஆச்சு. நீ கிளம்புனா ஒரு 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம். என்ன பண்ணலாம்? முதல்ல எங்கேயாவது பேக்கரிக்கு போய் ஒரு முடிவை எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே பார்ப்போம். முதல்ல வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வருதான்னு கேட்போம். யாராச்சுக்கிட்ட கேட்டுட்டு போயிடுவோங்க. வாட்டர் ஃபால்ஸ் எங்கேயாவது இருக்குங்கக்கா? எவ்வளோ தூரங்க? எப்படி போகணும்? தண்ணி வருங்களா? கீழே இறங்கி போகணும். சரிங்கக்கா. அதோ கீழே இறங்கி போகணுங்கிறாங்க, பார்த்துக்கலாம். கீழே இறங்கி போகணும்னு சொல்கிறாங்க. ரூட்டெல்லாம் லைட்டாக ஸ்லிப் ஆனால் விழுக வேண்டியதான். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏதோ கட்டு வரும், கீழே இறங்கி போகணுன்னாங்க. நம்ம வண்டி பாருங்கள், இந்த மேட்லாம் சால்ட்டாக ஏறுது. கொரிலா பவர். ஏதோ கட்டில் தான் கீழே இறங்கி போகணுன்னாங்க. ஏதோ கட்டில் கீழே இறங்கி போகணுன்னாங்க. இந்த கடையில் கேட்போம். ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி போனோம்? இந்த வாட்டர் ஃபால்ஸில் கண்டிப்பாக தண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க, போய் பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு கட்டில் லெஃப்ட்டு பாருங்கங்க. இங்கே வெயில் தான், காந்தலூர்லலாம் ஃபுல் வெயில். என்னங்க இது
ஃபஸ்ட்டு கட்டில் லெஃப்ட். நாங்கள் அங்கே ஒரு லெஃப்ட் போச்சு, அதுவாக இருக்குமா இல்லை என்னன்னு தெரியலையே. கீழே போகணுங்களா? வேறு பசிக்குது. வாங்க முதல்ல போய் ஏதாவது பார்ப்போம் வாட்டர் ஃபால்ஸை. இது ரொம்ப ஹைட்டில் தாங்க வரும். இந்த காந்தலூரே ஒரு கீழேருந்து ரொம்ப ஹைட்டில் தான் இருக்குது. இதுதான் போட்டிருக்கு போர்டு. அண்ணா வாட்டர் ஃபால்ஸ். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சந்துக்குள்ளே போய் தாங்க போகிறோம். ஆனால் வியூ பாயிண்ட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க, தரமாக இருக்குது. பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. யாருமே இல்லாமல் நம்ம மட்டும்தான் இருந்தோமா. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்தாங்க. அதனாலே தெரில, நல்லா இருந்துச்சு. ஒரு மன நிம்மதியாக உட்காந்துக்கலாம் ஜாலியாக. இப்போ நம்ம வியூ பாயிண்ட் எங்கேருந்து பார்த்தோம்? ஏன்னா இது எப்படி போகணும்? வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ்னு கேட்டு போயிட்டுருக்கோம். இதுவும் இறக்கமாக தான் போகுது. இது என்னங்க இது? இடிக்குமே. அப்படியே தான் லைட்டாக இடிச்சுது. இடிக்குண்டா? இருக்குமா? இப்போ என்ன பண்ணுறது? அந்த கல்லை தூக்கி ஏதாவது வைக்கிறியா? குட்டி கல் என்னாச்சு? ஹெல்மெட் போடாது. கல் பிடிக்காதுடா. அவ்வளோதான். அப்பா இறக்கிட்டோம். இப்போ வாட்டர் ஃபால்ஸ்க்கு எப்படி போகிறது? இதெல்லாம் போகிறது வண்டி நிறுத்திட்டு போகிறதா? வண்டி நிறுத்திட்டு தான் போகணும். இதுக்கு மேலே நிறுத்திருக்கலாம். இடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மண்ணிலே கொண்டு அப்புறம் எப்படி ஏற்றிடலாம்டா. இப்போ எங்கே வண்டி நிறுத்த? இப்படி தான் நிறுத்தணும். வண்டியே போகாதீங்க. சென்டரில் நிறுத்தி வச்சுருக்கேன். சரி வாங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். நமக்கு என்ன ட்ரெக்கிங் போகிறது புதுசாக போவோம். உனக்கு புதுசா? என்னங்க இது வெள்ளிங்கிரி ட்ரெக் மாதிரி இருக்கு. ரைட்டா? வெள்ளிங்கிரி குச்சியா? இது இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். அப்படிதான் இருக்கு. கடை விட்டுருக்காங்க. இதுதான் இந்த ஏதோ கச்சாராமா ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸு. பேரே தெரில. ஏதோ வாட்டர் ஃபால்ஸ்னு கேட்குறேன். அவங்களும் வழி சொல்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்குறோம். அடேங்கப்பா, என்னங்க இப்படி இருக்கு ரூட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோமீட்டர் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெக் பண்ணி தான் போனால் தான் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம அடைய முடியும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் நம்ம ஏறுறதான் ரிஸ்க்கு. ஏதோ எனக்கு பாறை மாதிரி தெரியுது. ஐயோ, கீழே போகணும். பார்ப்போம். தெரில. மியூசிக் பாருங்க. ரூட்டு வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங்கு. ஆனால் எப்படி அங்கே ஒரு வழி போச்சு, இங்கே ஒரு வழி போகுது. எப்படி போகிறதுனே தெரில. நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம்.
இதுதான் ரூட்டா இல்லை அந்த கீழே இறங்குறதுக்கு வழி இருந்துச்சு அதில் போகணுமா? எனக்கே கரெக்டாக தெரியலையே. இங்கே ஒரு ரூட்டு போகுது. ஏதோ கால் தடங்கள் தெரியுதான்னு பாரு. அங்கே ஒன்று தெரியுது. மேலே தான் போகணுன்னு நினைக்கிறேன். கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இங்கெல்லாம் ஒரு தடமே இல்லையே. எங்க? ஒரு கிலோமீட்டர் நாங்கள் ஏதோ காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு பெரிய தடம் வருது, போய் பார்ப்போம். ரூட் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. எங்கே சுற்றிட்டு இருக்கோன்னு எனக்கே தெரியல. இப்போ நம்ம எப்படி போனோம்? இப்படி போகல இல்லை? என்னங்க இது ரூட் இப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்ச நம்ம அந்த ரூட்டில் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி போக போகிறோம்? இதிலே போகலாம் வா. வலிக்கிருமே. இதா இரு, நான் பார்த்துட்டா. எதுலையோ வந்துட்டு இருக்கோம். ஏய் வந்துட்டோம்டா. டி இதுதான்டா. சிபி வழுக்குண்டா, பார்த்து வா. சவுண்டு கேக்குதே. அதுதான் பரவாயில்ல வா. ஏறக்கு வேற வழி இருக்கும். நீ பொறுமையா வா. வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் ஃபால்ஸையே காணோம். பாறை மட்டும்தான் தெரியுது. அனகோண்டா படத்தில் நம்ம ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். வந்துட்டோம் வாடி. எதுடா வாட்டர் ஃபால்ஸு? அங்கே இருக்கு வழி. தண்ணியிலே காலை வச்சு போயிடலாம். இதுலயே எப்ப போனோம்? டேய் அப்பா வந்துட்டோங்க வாட்டர் ஃபால்ஸ்க்கு. வெற்றி
இதுதான் வாட்டர் ஃபால்ஸு. தண்ணி இல்லை. வாட்டர் ஃபால்ஸ் இல்லடா கடத்திக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக வந்துட்டோம். இதுதான் உங்களுக்கான வாட்டர் ஃபால்ஸ், பார்த்துக்கோங்க. போலாமா? அவ்வளோதான், குளிக்கலாம், வந்தால் குளிக்கலாம். வந்த வழியிலே போக வேண்டியதான். காலை மட்டும் நினச்சிட்டு போயிடுவோம். நினைக்கணுமா வேணாமா? இங்கே மழை பெஞ்சா ஃபுல்லாக தண்ணி வரும். வலிக்கிருமே செருப்பு. திருப்பி ட்ரெக் பண்ணி போனோம். வேணாம், வந்த வழியிலே போயிடுவாங்க. இப்போ இது குடிக்கிற மாதிரிலாம் இல்லை. இதில் நடந்து போயிடுவோம். வாட்டர் கிராசிங், வாட்டர் கிராசிங் ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் கிராசிங். வழுக்குது. சரியான குளிருதுங்க. சில்லுன்னு இருக்கு. நினைக்க மாட்டோம்னு நினச்சிட்டோம். நல்லா இருக்கும் குளிச்சா. ஆனால் இப்போ குளிக்க முடியாது. வா போகலாம். நம்ம இந்த ரூட்லையா வந்தோம்? இந்த ரூட் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு, வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. சம்முன்னு குளிக்கலாம். இங்கே ஃபேமிலியோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் வந்து ரூட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, இந்த ரூட்டில் வாங்க. இனி அப்படியே நம்ம கிளம்பலாம். ஆடுதானா? நான் கூட வேறு எதுவும் நினச்சிட்டேங்க. வந்துட்டோங்க மேலே. அப்போ இது மேலே போனால் காற்று வருங்கிறாங்க. அதனால் ஏறுவோமா? சரி வாங்க, உங்களுக்காக ஏறி காட்டுறேன். செம்ம டயர்ட் ஆயிடுச்சுங்க இங்கே ஏறினதுக்கே. அடுத்த வருஷத்துலேருந்து இந்த இடத்துக்கு டிக்கெட் வாங்குவாங்க, இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு. அதுக்காக கட்டியிருக்காங்களாம், அந்த அக்கா சொன்னாங்க. வாவ், வியூ பாயிண்ட் இங்கிருந்தே சூப்பராக இருக்கே. யாரும் அவங்க நடந்தெல்லாம் போகிறாங்க. காத்து தள்ளுதுரா. வா, வா வந்துட்டேன். நாய் சொர்க்க வாழ்க்கை மாதிரி ஜாலியாக தூங்கிட்டு இருக்கு கீழே. அப்படியே நம்ம அந்த வந்த ரூட்டில் அப்படியே இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அப்படியே 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 வீட்டுக்கு போகிறோம். ஃபுல் பாதியோட ஃபுல்லாக பிளெயின்ஸு தாங்க இருக்குது. இங்கே ஒரு மலை, அங்கே ஒரு மலை, 360 வியூ சுற்றி. இதே இந்த இடத்தோட ஸ்பெஷல். யாருங்க இது பெரிய வீடு. யாருங்க ஃபுல்லாக அந்த காரு ஆட்டோ எல்லாம் போயிட்டுருக்கு.
சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம், நம்ம வண்டி. இனி நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். இங்கேருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோங்க. வந்த மாதிரியே 2 hours ஆகும் வீட்டுக்கு போக. டைம் வந்து 4 இருக்கும். நம்ம 6:30க்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அப்படியே வீட்டுக்கு போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏற்றணும், கரெக்டாக அடிபடாமல் ஏற்றி இதில் ஏற்றிடுவோம். நம்ம தான் இப்படி ஏற்றிட்டோமா, இது இப்படி வீட்டுக்கு போகலாம். அவ்வளவுதான், இன்னும் இப்படி கிளம்பலாம். இது வந்து ஏதோ காந்தலூரில் வேறு ஏதோ ஊர் சொன்னாங்களேங்க. காந்தலூருக்கு பக்கத்தில் அப்படியே கீழாந்தூரோ ஏதோ சொன்னாங்க. இன்றைக்கி வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு, ஒரு வாட்டர் ஃபால்ஸு, கொஞ்சம் ட்ரெக்கிங்கு, அவ்வளோதான். ஜாலியாக இருந்துச்சு. தார் ரோட்லேயே வந்தோம், இந்த தார் ரோட்லேயே வந்தோம். அதில் வரலையா? மேப் போடு. சுத்தமாக இல்லையா? இப்போ நம்ம எப்படி எங்கே போகணும்? ஐயோ, மறையூர் தான் போகணும். மறையூர் போகணுண்டா. இங்கே ரூட் கண்டிப்பாக குழப்பிடுங்க யாராக இருந்தாலும். ஏன்னா அப்படி இப்படின்னு வருது. அங்கே ஒரு கார் வருது, அவங்கக்கிட்ட கேட்போம். நம்ம தார் ரோட்லேயே வரல மாதிரி இருக்குடா சிபி. அந்த அக்கா இருக்காங்களா? ஆட்டோக்காரண்ணா. மறையூர். சரி. மறையூர் நேராக போனால் 12 கிலோமீட்டர்னாரு. அவ்வளவு தான், போயிட்டே இருக்கலாம். ஆனால் எல்லா வண்டி இந்த மாதிரி ரூட்டில் தான் வருது. ஆனால் வந்தப்போ இந்த மாதிரி ரூட்டில் வந்தது தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காகவே இல்லைங்க. வேறு ஏதோ ரூட்டில் வந்த மாதிரி இருக்குது. எல்லா ரூட்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஏபா, இது என்னங்க இது? மிராத் வில்லேஜா? தெரியல. இந்த ரூட்டில் வந்த மாதிரி சத்தியமாக எனக்கு ஃபீலிங்கே இல்லைங்க. ஒரு நல்ல ஒரு கிலோமீட்டர் தாங்க அந்த ஃபால்ஸு. இப்போ தண்ணி வருது. சம்மர் டைமுக்கு இந்த ஃபால்ஸில் வந்து குளிக்கலாம். ஆனால் இதே மான்சூன் டைமில் வந்தால் சும்மா சரவெட்டி அதிரடியாக பயங்கரமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி போன லொக்கேஷன்லாம் மான்சூனில் வந்துருந்தால் வச்சுக்கோங்க, பீக்கில் இருந்துருக்கும். இப்போ சம்மர்னால அவ்வளோ யாரும் கூட்டமே இல்லை. அவங்களே ஒரு கடைக்காரங்க சொன்னாங்கங்க, இங்கெல்லாம் அவ்வளோ இது வந்து இந்த டைமுக்கு அவ்வளோ வரமாட்டாங்க, கூட்டம் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வீக்கெண்ட்ஸ் ஆனால் மழை வந்துருமா, வீக்கெண்ட்ஸ் ஆனால் கூட்டம் வருங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இந்த ஆனுவல் டே லீவுக்கெல்லாம் வந்து கூட்டம் வருவாமாங்க, அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் ஆனுவல் டே லீவுக்கு வந்து ஆனால் ஐவி வந்தாங்க இன்றைக்கி. இந்த இடத்துல இருக்குல்லைங்க, நம்ம வந்து பிரம்மரம் வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்குங்க. எங்கெங்கேயோ மலைக்குள்ளே வழி போகுது, நம்ம வாட்டுக்கு போயிட்டுருக்குறோம். பார்த்துக்கலாம், கடவுள் இருக்கார், பார்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அப்படியே கீழே இறங்கிட்டோம். இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த பாறை பக்கத்தில் ஸ்டார்டிங் ரூட் நல்லா இருந்துச்சு. இந்த இடம் வந்து இந்த பிரம்மரா, அப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம நியூட்ரலே இறக்கிடலாம் தான் நினைக்கிறேன். இங்கெல்லாம் மான்சூன் டைமில் வந்தால் மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இப்போலாம் ஒன்றும் கிடையாது, இங்கே வெயில் தான். ஆனால் அந்த மேலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மலை மேலேருந்து தான் நினைக்கிறேன். இந்த மலை மேலேயே லெஃப்டில் இருக்கிற மலையான்னு தெரியல, உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருந்துச்சுங்க.
360 டிகிரியில் சுற்றி பார்த்துருக்கோம். சும்மா தாறுமாறாக இருந்துச்சு. அது அந்த மலைங்க, அந்த மலை, அது மேலே தான் வந்து பார்த்தோம். 360 வியூ ஃபுல்லாக ஹில்ஸு நடுவில் ஓடிட்டுருக்கோம். நல்லா இருக்குது இந்த லொக்கேஷனாக. எனக்கு தெரிஞ்சது எப்படியே மான்சூன் டைமில் பயங்கரமாக இருக்கும். அங்கே என்னங்க ஏதோ ஒரு கூடார மாதிரி இருக்குது. ஓ, இன்னும் 9 பெண்டு, அதே மாதிரி 9 பெண்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வண்டி ஆஃப் பண்ணியே போயிடலான்னு நினைக்கிறேன். பாறையிலே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒட்டியிருக்காங்க. நல்லா இருக்கே. இப்போ நம்மளோட கொரில்லா வந்து இப்போ எலக்ட்ரிக் மாதிரி இருக்கு. என்னங்க அது திருப்புறப்போ ட்ரன்னு சவுண்டு வருது லைட்டாக. அவ்வளோதான். ஹேர்பின் பெண்டு ஓவர். அப்படியே கொஞ்சம் பிளாக் க்ளவுட்ஸ் வந்துச்சு, மழை வரும் ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன், மழை வரல. எங்காவது போய் சாப்பிட்டுட்டு நம்ம மதிய சாப்பாடே இப்போ தான் சாப்பிட்றோம். மணி 4:15 மேலே ஆச்சு. இதுதான் வந்து காந்தலூர். காந்தலூருக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிடுவோம். தேங்க்யூ, விசிட் அகைன், பாய். இந்த தண்ணி மட்டும் வருது, ஃபுல்லாக இருக்கே. இனி அவ்வளோதான். இனி போய் ரைட் எடுத்தால் மறையூர்லேருந்து அப்படியே வீட்டுக்கு. எங்கங்க ஹோட்டலையே காணோம். ஆஹா, ஹோட்டல் எங்கே இருக்கிறாய்? மறையூர் நேரா குருதேவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே தான் ஹோட்டல் இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு போவோம் ஏதாவது. சரி, நான் சாப்பிட்டு அப்படியே உங்களுக்கு vlog கன்டினியூ பண்ணுறேங்க. குருதேவா ரெஸ்டாரண்ட் சரியான காஸ்ட்லி. சரி, இனி ஒரே ஸ்ட்ரெச்சில் வீட்டுக்கு போயிடலாம். 70 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. டைம் வந்து 5 மணி. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். நம்ம போகிற வழியில் ஏதாவது ஒன்று அனிமல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்ப்போம். அதனால கரெக்டாக இருக்கும். பாட்டுக்கு சட்டு புட்டுன்னு வீட்டுக்கு போகிறோம். 5னா 70 கிலோமீட்டர்னா எனக்கு தெரிஞ்சு 7,000ங்க. எல்லாம் இப்போ தான் ஏறுறாங்க. மறையூரில் இருக்கோம். மறையூர் உடுமலைப்பேட் வீடு. ஏண்டா சசி எல்லா பக்கம் ஒன் டே ட்ரிப்பே போகிற அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம கொஞ்சம் பட்ஜெட் அதெல்லாம் வச்சு தாங்க நம்ம போகிறோம். நமக்கு இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக வந்து 2 இடத்த பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக. ஸோ நம்ம ஃப்யூச்சர் ரைட்ஸில் ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி போவாங்க. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சரி வாங்க, நம்ம இப்போ ரைடுக்குள்ளே போவோம். திரும்பி வந்த வழியிலேயே போகணும். ஏதாவது அனிமல்ஸ் பார்ப்போம். லக் இருக்கான்னு தெரில. லக் இருந்தால் பார்ப்போம், லக் இல்லைனா பார்க்க மாட்டோம். அப்படியே வீட்டுக்கு போவோம். நம்ம வண்டி காலையில் டேங்க் ஃபுல் பண்ணது 1008 ரூபாய்க்கு. பரவாயில்ல, இன்னும் போகுது. எனக்கு தெரிஞ்சு வீட்டு வரைக்கும் போயிடும்னு நினைக்கிறேன், தெரியலை. இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும். திடீர்னு வண்டி வரும், நமக்கே ஒன்றும் தெரியாது. அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே போவோம். திருப்பி நம்ம ஏறின காட்டுக்குள்ளே அப்படியே இறங்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே தான் ஒரு ஸ்டாப்பிங் போட்டு நின்னோம். அந்த இடம் தான் இது. எனக்கு தெரிஞ்சு போன வாரம் ஊட்டி கூட நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. இங்கே கிளைமேட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் வியூ பாயிண்ட் சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது. அந்த 360 டிகிரி வியூ வந்து தரமாக இருந்துச்சு. இப்போ வெயில் குறைஞ்சிருச்சுங்க. 5:10 ஆச்சு. வெயில் இல்லை, நிம்மதியாக இருக்குது வெயில் இல்லாதனால. நம்ம பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக ஓட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். இந்த தூவானம் ஃபால்ஸில் வந்து குளிக்க முடியாதாமாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் யாரோ ஒரு பையன் மூழ்கிட்டானாமா. அதனால் வந்து குளிக்க முடியாது. ஆனால் ட்ரெக் பண்ணி போகலாம். ட்ரெக்கு வந்து ஒரு 3 hours ட்ரெக்கு. போயிட்டு வரதுக்கு 3 மணி நேரம் ஆகும்.
இப்போ போகிறக்கு 3 கிலோமீட்டர், வரக்கு 3 கிலோமீட்டர், அந்த மாதிரி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த தூவானம் ஃபால்ஸில். இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது. இதாங்க தூவானம். லைட்டாக விழுது பாருங்கள். இங்கே வேற வேடிக்கை பார்க்குறான். நம்ம அப்படியே வண்டி இப்படி போகுது. அதுதான் தூவானம் ஃபால்ஸ். இங்கே தாங்க ஒரு பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட்டு தாங்க இது. எலிஃபண்ட் கிராசிங் ஜோனாமா. அப்போ ஏதாவது எலிஃபண்ட் பார்க்குறோமா இல்லையான்னு தெரியல. எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. அப்படியே பாருங்களேன், இந்த லொக்கேஷன் ஜம்முன்னு இருக்கு. புரியல. லொக்கேஷன் பாருங்கள், ஜம்முன்னு இருக்கு. கீழே தண்ணி நல்லா இருக்கு. ஆனால் ஒரு மிருகத்தை ஒன்றையும் காணோம். அப்படியே கிளம்பிடுவோம். ஆனால் இங்கிருந்து உத்து பார்த்தா ஏதாவது கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அனிமல்ஸு. ஆனால் எங்கே தாங்க நின்று பார்க்க. நம்ம பாட்டுக்கு அப்படியே போவாங்க. ஏதோ தண்ணி விழுகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானத்தில் நம்ம இந்த ரோட்டில் வரப்போ நமக்கு எப்படி இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டமாக இருந்தோம். ஆனால் இப்போ பாருங்களேன், நல்லா இருக்குங்க. ஒரு போகிறக்கே மனசில் மெதுவாக போகிறோம் பாருங்க, ஜாலியாக போகலாம். நானும் அப்படியே இருந்து பார்க்குறேன், ஏதாவது யானை வரும் அந்த மாதிரி. ஒரு யானை ஒன்றையும் காணோம். நமக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விடுங்க. மயில் அப்பா, ஏதோ மயிலையாச்சும் பார்த்தோமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டோம். கேரளாவை தாண்டி இன்னும் 20 கிலோமீட்டராமா அமராவதி டேமுக்கு. அப்படின்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டுக்கு இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கேருந்து நமக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் நமக்கு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இன்னும் 50 கிலோமீட்டர்ஸில் நம்ம வீடு. இன்றைக்கி சும்மா காந்தலூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தோம். ஒரு அளவுக்கு பார்த்துட்டோங்க. சீசன் அப்போ வந்தால் தரமான ஸ்பாட்டு. சீசன் இல்லாதனால இப்படி தான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பரவாயில்ல, நல்லா தான் என்ஜாய் பண்ணோம். அந்த வியூ பாயிண்ட்லனா ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்து தான் வந்தோம். அந்தளவுக்கு இருந்துச்சு ஸ்பாட்டு. நல்லா இருக்குது. சரி, நம்ம அப்படியே வீட்டுக்கு போவோங்க. வீட்டுக்கு போக போகிறோம். இனி அடுத்த ரைடு எங்காவது ஒரு தரமாக பிளான் பண்ணி நீட்டாக போகணுங்க. ஒரு 1 day 2 day அந்த மாதிரி ஸ்டே பண்ணிவிட்டு பார்ப்போம். என்ன எதாவது யோசிக்கணும். முதல்ல இந்த வீடியோலாம் கொஞ்சம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க யோசிக்கணும். லெஃப்டில் பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் தனியாக ஒரு ஒளி தெரியுது பாருங்கள். சூப்பராக இருக்குது. கீழே பயங்கர காடு பள்ளம். இங்கே பாருங்கள் ஒளி. இனிமேல் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி பிறக்க போகுதுன்னு என் மனசு சொல்லுது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. வாவ், பயங்கரம் டயங்கரம் எல்லாம் நம்ம தான். ஒரு அனிமல்ஸை நம்ம பார்க்கல. காட்டெருமை கூட காணோம். லாரிக்கார நண்பா வந்துட்டான்டா. கீழே இறங்காத நண்பா. அப்பா, கீழே இறங்கல. யானை. ஐயோ, லக்கு இருக்கு. பார்த்துட்டோம். இங்கே பாருங்க. லக்கு இருக்கு. சூப்பர். ஐயோ, பக்கத்தில் தாங்க இருக்கு. இங்கே பாருங்க. அப்பாடி, லக்கு இருக்கு. பார்த்துட்டோம்.
செமலக்கு. கடவுள் இருக்காருன்னு சொன்னேன், இப்போ ஒத்து நம்புறீங்களா? கடவுள் இருக்காருங்க. முட்டையான தனியாக மேய்ஞ்சிட்டு இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ யானையை பார்த்து விட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டு போவாங்க. ரெஸ்ட்டை போட்டு போவோம். அப்பா செம்ம டயர்டாக இருக்கு. அவ்வளோதான், அப்படியே கிளம்பலாம். நல்லா பார்த்துட்டோம். இங்கே ஒரு ரைடர் போகிறாரு, ஃபுல் செட்டப்போட போகிறாரு. இங்கே கொஞ்சம் காட்டு எருமை இங்கே இருந்துச்சு, ஆனால் ரொம்ப தூரங்க. ஃபோனில் ஜூம் பண்ணால் கூட அவ்வளோவா கிளியராகவே தெரில. காட்டு எருமை அப்புறம் காட்டு பண்ணி இருந்துச்சு. எப்படியோ நம்ம யானை பார்த்தோமே. இந்த டைமுக்கு வந்து நம்ம இறங்குற மாதிரி அங்கேருந்து வந்திருந்தா இன்னும் நிறைய மாட்டோம். இந்த லொக்கேஷனில் யானை நிறைய இருக்குங்க, அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நமக்கு மாட்டோம். இங்கேயே மணி 6 ஆயிடுச்சு. அப்படியே நம்ம இனி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ அந்த பிரிட்ஜுக்கிட்டே நின்னோம் இல்லைங்க, அங்கே ஒருத்தர் சொன்னாருங்க, காலைல 8 யானை பார்த்தாங்களாம், இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 யானை பார்த்தாங்களாம். சரி விடுங்க, நம்ம ஒரு யானை பார்த்தோமே, அதுவே நமக்கு லக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு தான், நம்ம காடை தாண்டிக்கிட்டோம். இனி சட்டுப்புட்டுன்னு வீட்டுக்கு போகலாம். இனி அனிமல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி அவ்வளோதான். இனி டவுனில் போய் அப்படியே வந்த ரூட் வழியாகவே அப்படியே நம்ம வேகமாக வீட்டுக்கு போகலாங்க. டைம் வந்து 6:03. கடன் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னும் ஆனமலைக்கு 34 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கே வாருங்க சன்செட்டு, அந்த ஹில்ஸுக்கு பின்னாடி பயங்கரமாக இருக்குங்க. ஓ, பயங்கர ஆரஞ்சுஸாக இருக்குங்க. ஆஹா, எனக்கு கண்ணே ஒரு மாதிரி ஆகுது, கண்ணே கூசுது, அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது. இந்த வழியாக நம்ம திருமூர்த்தி மலை போகலாம். நம்ம இன்னும் அதெல்லாம் வந்து விலாகில் காட்டணும். திருமூர்த்தி மலை, டாப் ஸ்லிப்பு, வால்பாறை, அதிரப்பள்ளி எல்லாமே நம்ம பார்ப்போங்க. ஃப்யூச்சரில் நிறைய ரைட் பண்ணணும். நம்ம இன்னி நார்த்து மகாராஷ்டிரா, ஹைதராபாத் அங்கெல்லாம் போகணும். அதெல்லாம் லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுறோங்க. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான 1 டே ட்ரிப்பு. ஏன்னா அந்த வியூ பாயிண்ட் பார்த்தோம், கொஞ்சம் நேரம் நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்தோம். சரி நண்பா. அப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போனோம், குளிக்கலாம், ஆனால் போனோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து வரும்போது யானையை பார்க்கலன்னு கடைசியில் எப்படியும் யானையை பார்த்துட்டோம். செம ஹாப்பி. இன்னைக்கு வீட்டுக்கு ஜாலியாக ஜம்முன்னு போக வேண்டியதாங்க. நமது வீட்டிற்கு இன்னும் 15 கிலோமீட்டர்களே உள்ளது. பரவாயில்ல, 6:45க்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் இருட்ட போகுது. இருட்டுனா உங்களுக்கே தெரியும் நம்ம கோபுரம் என்ன நிலைமையாக போகுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நீங்களும் பார்க்கலாம். இப்போ இன்னும் போக போக நான் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பர்களே. இன்னும் ஒரு இப்போ நம்ம பேசும்போதே 1 கிலோமீட்டர் வந்திருப்போம். அண்ணா போய்க்கிறேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர் கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூங்க.